யாத்திராம 27:20 லேவியராம 24 நாள்ல குத்துவிளக்கு ஆசாரிப்பு கூடாரத்திலும் தேவாலயத்தில் இருக்க குத்துவிளக்கு எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். குத்துவிளக்கு நாம எழும்பி பிரகாசிக்கணும் அப்படின்னா யோவான் ஸ்நானகன் எரிந்து பிரகாசிக்கிறவளகா இருந்தான். அவன்கிட்ட நிறைய பேர் வந்தாங்க அவனுடைய வெளிச்சத்தை தேடி. குத்துவிளக்கு நாம் எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும்னா நம்மகிட்ட இருந்து ஒளி கனி வெளியே போயிட்டே இருக்கணும். அப்ப குத்துவிளக்கு எரியணும்னா என்ன பண்ணணும்? எரியும் போது திரி என்ன ஆகும்? எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் போது நெறி கசடு பிடிச்சிரும், கருப்பு பிடிச்சிருக்கும். அப்ப இவன் என்னுடைய பழைய ஃப்ரெண்டு, இவன் பழைய சொந்தக்காரன், சரிங்களா, பழைய ரூம்மேட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒட்டி வச்சிருக்க கூடாது. ஒரு காலத்துல அவங்க பயன்பட்டாங்க, இப்ப அவங்க நமக்கு பயன்பட தேவையில்லை, சரிங்களா. ஏன்னா அவங்க தேவன் பக்கத்துல இல்லை. எரிஞ்ச அந்த திரிய கரெக்டா கட் பண்ண இடத்துல கட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும், இப்ப நான் சொல்ற போது யாரை கட் பண்ணி விடணும்னு உங்களுக்கு தெரியும். எரியணும் அப்படின்னா எப்படி அந்த விளக்கில் உள்ள திரியை கட் பண்றோமோ அதே போல அதை கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டா மட்டும் போதுமா? அதே சமயத்துல எண்ணெயை ஊத்தணும். பண்ணி விடுறது என்பது ஒரு சுத்திகரிப்பு. கிளை நறுக்குது, அந்த திராட்சை செடியில கிளை நறுக்கி சுத்திகரிக்கிறாங்க இல்லையா, அதே போல சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரம் தான் தேவன் பயன்படுத்த முடியும். அதே போல நீங்க அந்த திரிய சுத்திகரிக்கும் பொழுது எண்ணெய் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இருந்து கொண்டே இருந்தா தான் எழுத முடியும். எண்ணெய் இருந்தா தான் விளக்கு எரியும், மின்சாரம் இருந்தா தான் லைட் எரியும். அப்ப நமக்கு சுத்திகரிக்கப்பட்ட அனுபவம் வேணும். சுத்திகரிக்கப்பட்ட பெண்ணு, சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரத்தை தேவன் பயன்படுத்துவார் இல்லையா. சுத்திகரிக்கும் பொழுது நாம் நம்மையே சுத்திகரிக்கும் பொழுது தேவன் நம்ம அபிஷேக உண்மை உள்ளவராக இருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவன் கீழே சீக்கிரமாய் விழுந்து விட மாட்டான். சவுல் விழுந்துட்டான், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சவுல் விழுந்துட்டான், சரிங்களா. அதே கேரூப், நீ காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், அவனு விழுந்து போயிட்டான். அப்ப அபிஷேகத்தை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் போது நம்ம விழுந்து போக மாட்டோம். எண்ணெய் ஊற்றிக்கொண்டே இருக்கும் போது விழுந்து போக மாட்டோம். யாக்கோபுடைய கரங்கள்ல எண்ணெய் இருந்தது, அதனால அவன் தூணுக்கு அபிஷேகம் பண்ணான். புத்தி உள்ள ஸ்திரீயுடைய கரங்கள்ல எண்ணெய் இருந்தது, அதனால அவங்க போனாங்க. நல்ல சமாரியனுடைய கரங்கள்ல எண்ணெய் இருந்தது, அதனால அடுத்தவனுக்கு காயம் கட்டினான். உங்களுடைய தலையில என்ன இருக்குதா? இந்த எண்ணெய் சொல்லல வைக்கலாம், அந்த எண்ணெய் கிடையாது, சரிங்களா. தேவனாலே அபிஷேகப்பட்ட எண்ணெய் இருக்குதா? எண்ணெய் பரிசுத்த ஆவியானவர். அப்ப இதெல்லாம் இருக்கும் பொழுது நீங்க கீழே விழுந்து விட மாட்டீர்கள். அர்ப்பணிப்பு செஞ்சா அர்ப்பணிப்பு செஞ்சுதான், கல்லப்ப மேல கையை வச்சுதான் கை வச்சுதான் திரும்பி பார்க்க கூடாது. கன்க்ளூஷன் என்னன்னா எழும்பி பிரகாசிக்கணும். நாம மட்டும் எழும்பினா போதுமா? நாம மட்டும் பரலோகத்துக்கு போனா போதுமா? உங்க மனைவி, உங்க கணவன், எங்களுடைய பிள்ளைகள், நம்முடைய பிள்ளைகள், சபையார், அதான் சேர்ந்து மனவாட்டி. மனவாட்டிங்கிறது சிங்குலர் கிடையாது, புளூரல், சரிங்களா, பன்மை. சபை சேர்ந்ததுதான் மனவாட்டி. அப்ப நான் மட்டும் போனா போதும், எல்லாம் சேர்ந்து குரூப்பா போய் கர்த்தரை தரிசிக்கிறோம். நீங்க யாரெல்லாம் பின்மாற்றமா போயிருக்காங்களோ அவங்கள அழைத்துட்டு வரணும்னா நீங்க பின்மாற்றமா இருக்கக்கூடாது. தேவன் எனக்கு ஒரு இழப்பு கொடுத்துட்டாரு, ஒரு நஷ்டத்தை கொடுத்துட்டாரு, ஒரு தோல்வியை கொடுத்துட்டாரு, ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கல, அது போச்சு இது போச்சு, அதுல நிக்கணும். யோபு, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப நாம பின்மாற்றமா இல்லாத போதுதான் அடுத்தவனை சபை கூட்டி வர முடியும்.